தித்திக்கும் தித்திக்கின்ற தீபாவளி, எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி, முத்திக்கும் பத்திக்குச்சி தீபாவளி, உச்சங்கள் தொட்டு செல்லும் தீபாவளி. தித்திக்கும் தித்திக்கின்ற தீபாவளி, எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி. வணக்கம் நேயர்களே. இன்றைய தீபத் திருநாளில் இயல் இசை நாடகம்னு வளர்த்த நம்ம முத்தமிழ் வளர்ந்த திரைத்துறை பிரபலத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம். திரைத்துறை பிரபலம் இல்லாமல் தீபாவளி இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் எல்லா கொண்டாட்டங்களையும் திரை பிரபலங்களோட கொண்டாடுவது ஒரு அலாதியான சந்தோஷம்தான். அந்த வகையில் இசை திரைத்துறையில் இசையால் தன்னுடைய சாதனையை இல்லை இசைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த, இசையை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சாகித்யா அவர்கள்தான் இன்னைக்கு நாம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 வாயிலாக சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இசையமைப்பாளர் சாகித்யா பேசுகிறேன். ஆகாஷவாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சினி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மியூசிக்கை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம்? மியூசிக்குள்ளே போகிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய ஊர் புதுவை. மியூசிக் இளையராஜா பாட்டை கேட்டதுனால தான் எனக்கு மியூசிக் கத்துக்க ஆர்வமே எனக்கு ஏற்பட்டது. அவருடைய முதல் படம் தான் எனக்கு இசையின் மேல் ஏற்பட்ட ஆர்வம். கர்நாடக சங்கீதம் சொல்லுவாங்க. அது திரு ஞானமணி, வெங்கடேசன், ஆல்பர்ட், சுவாமிதாஸ் இவங்ககிட்ட கத்துக்கினேன். இசையினுடைய ஈர்ப்பு அதிகமானதாக நாமளும் இசையமைக்கணும் படத்துல அப்படின்ற ஒரு ஆர்வத்துல 1985 ஆண்டு புதுவையை விட்டுட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தேன். முதல் திரு சக்கரபாணி கிட்ட கர்நாடக இசை படிச்சேன். மீண்டும் தொடர்ந்தேன். அதன் பிறகு அரசு இசைக்கல்லூரியில வாத்திய விசாரதா இசைக்கல்லூரியில படிச்சு பட்ட படிப்பு பெற்ற. மேற்கு இசையும் படிச்சேன். எட்வின் சார்லி, வெங்கடேஷ், அப்துல் சதார் இந்த மாஸ்டர்ல நான் போய் இசை கத்துக்கினேன். நான் பூர்வமா படம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படமே தமிழக அரசு அவார்டு வாங்கின படம். அதுல பிரபல நடிகர்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கத்தி கப்பல், இங்கு காதல் கற்றுத்தர படம், வெற்றிவேல் முருகன், 5 கோணன், நிறைய படம் கன்னட படம் எல்லாம் பண்ணிருக்கேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். மியூசிக் சொல்லி கொடுத்தவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கட்டாயம் உங்கள் மாணவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜூனியர் மாணவர்கள் இப்போ யார் யார் இருக்காங்க? இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற படங்கள், இல்லை இசை டைரக்ட் பண்ணுற தயாரிப்புகளை பற்றி சொல்லுங்களேன். 35 ஆண்டுகள் இசை பள்ளி நடத்தினேன். அதுல எங்கிட்ட படிச்சவங்க கிங்ஸ்லி, சாம்தேவ், கல்யாண், வாசுதேவன், சிகாமணி, யுவராஜ், கவி, கீர்த்தி, ராஜேஷ் கண்ணன், இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட மியூசிக் கத்துனாங்க. திவாகர், அப்புறம் செல்வநம்பி. திவாகர், செல்வநம்பி இவங்க 2 பேரும் இசையமைப்பாளர். யாழ் கீபோர்ட் பிளேயர். கல்யாண் இன்னைக்கு ரகுமான், அனிருத் இந்த மாதிரி உள்ள பெரிய பிரபலங்கள்கிட்ட அவரு ரிதம் பிளேயரா இருக்காரு. கிங்ஸ்லி சாமி எல்லாருக்குமே கீபோர்டு எல்லாமே வாசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இசையை நான் கத்துக் கொடுக்கணும்னு ஒரு ஆசையில தான் உருவாக்குன ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாமே மிகப்பெரிய அளவு. ராஜேஷ் கண்ணா கூட இன்னைக்கு நம்பர் 1 மியூசிக் டைரக்டர்ல இருக்கும். அனைத்து மியூசிக் டைரக்டரும் அவர் தான் வாசிக்கிறாரு, அவர் தான் ரெக்கார்ட் பண்றாரு. நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. அதே மாதிரி வாசுதேவன் அவரும் மிகப்பெரிய அளவுக்கு இளையராஜா சார் கூட ஒர்க் பண்றாரு. ஆக்சுவலா என்கிட்ட படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு 1000கணக்கில் இருக்கும். ஏன்னா 35 வருஷம் நடத்தி இருக்கிறாங்களா, அதுல எல்லாரையும் நான் இதை சொல்ல நேரம் கிடையாது. இன்னைக்கு செல்வநம்பி சிதம்பரம் சொந்த ஊர் அவருக்கு. என்னுடைய படத்துக்கு பூர்வமால எல்லா சாங்கும் ட்ராக் எல்லாம் பாண்டு அசிஸ்டண்டா இருந்தாரு, ஒர்க் பண்ணாரு. என்னுடைய மாணவர் நிறைய படம் பண்ணிருக்காரு. ஹலோ நம்பி. வணக்கம் சார். அந்த பாட்டை கொஞ்சம் பாட முடியுமா? பாடுறேன் சார். ஹரிகரன் பாடின சாங் சார். மேகமே 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 பறித்தோதே இளந்தேகமே தேகமே ஆசையில் மழையினில் நனைஞ்சாலே
மேகமே மேகமே இளந்தேகமே ஆசையில் சூப்பரான சாங் சார் இந்த படத்துல சார். சொல்லுங்க. கம்போசிங்ல கூட இந்த எல்லாம் எப்படி பண்றீங்கன்னு கத்துக்கிட்ட டைம் சார் இது. புது அனுபவம் சார் எனக்கு. ஒரு பாடல் எப்படி உருவாகுது, கண்ணனை போடுவீங்க, அதுக்கு லிரிக் எழுதுவாங்க, எழுதின பிறகு அது எப்படி பாட்டை வந்து ஒருத்தர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். தெரியும் சார், திருநெல்வேலி அவர் தெரியுங்களா? அடுத்த பாட்டு எல்லா பாட்டத்திலயும் வந்து நான் எல்லாரையும் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண, உங்களையும் இந்த படத்துல பாட வைக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. உங்க குரல் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா சார், என்னை பாடகரா வந்தத்துல உங்களுக்கு ரொம்ப திட்டுவீங்க, என்ன பாடு நீனு அவ்வளவு அருமையா பாடுவீங்க வாய்ஸ். ஏன்னா இப்ப இந்த பாட்டை கூட நான் வந்து பாடாம கம்போசிங்கு நான் சொல்லி கொடுத்து நீங்க பாடுவீங்க. இதை கம்போஸ் பண்ணும்போது பழைய நினைவுகள் தான் வருது. அதுல ஓடி வந்த ஊத்து தண்ணி அந்த பாட்டு நீங்க பாடுனீங்களே கம்போஸ். அப்ப வந்து அந்த பாட்டை கேட்டு அப்ப வந்து கோடம்பாக்கத்துல தனியா ஒரு ஸ்டுடியோ நாங்க எடுக்காதே, அது ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு குருவமா ஒரு ஸ்டுடியோ எடுத்து அதுல நாங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். கம்போசிங்ல ட்ராக் வாய்ஸ் அப்பெல்லாம் ட்ராக் அப்பதான் வருது முதல்ல. கரெக்டுங்களா நம்பி? ஆமா சார். அந்த பாட்டை கொஞ்சம் பாடுறீங்களா? பாடுறேன் சார். கம்போசிங் நீங்க பாடினது. ஓடி வந்த ஊத்து தண்ணி தெடுக்கிட்டே இருக்கு, என் கூட இருந்த ஆலமரம் வேற இருந்து கிடக்கு, பட்டக்காலின் சாயம் ஏறுதடா, நாம் பட்ட பாடு போதும் போதுமடா, பருத்தி காற்று தனனா தான தனன தனன. ஓடி வந்த ஊத்து தண்ணி தேடிக்கிட்டே இருக்கு, என் கூட இருந்த ஆலமரம் வேற இருந்த கிடக்கு. அருமை அருமை செல்வ நம்பி, நீங்க சிதம்பரத்துல இருந்து எனக்கு போன்ல தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். செல்வ நம்பி அவர் வந்து என்கிட்ட சங்கீதம் படிச்சாரு, கீபோர்டு கத்துக்கினாரு. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய படம், ஃபர்ஸ்ட் படம் திட்டக்குடி, அந்த அவர் ரிலீஸ் ஆன டைம்ல முதல்வர் வெளியிட்ட படம். அதனால அந்த படம் மிக அருமையான ஒரு படம். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆரியமாலா, கெளுத்தி, இப்படி பல படங்கள் பண்ணின்னு வர்றாரு. இவர் கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் போல கண்டிப்பா வருவாரு. ரொம்ப அருமையான நாணம் உள்ளவரு. நீங்க கேட்டீங்க இப்ப வாய்ஸை எதுக்காக நான் பாடலைன்னா, என்னோட மிக அருமையான வாய்ஸ் வந்து கூட நிறைய ஆல்பங்கள்லாம் வந்து பாடியிருக்காரு. அதாவது ஜெர்மன் விஜய் நண்பர் இசை அமைப்பாரு, அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டு வருவோம். கம்போசிங்ல இருந்து அவர் பண்ண கம்போசிங்க வாய்ஸ் எல்லாம் எடுத்ததுல இவர் நிறைய பாடியிருக்காரு. தம்பி நீங்க வேற எத்தனை படம் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க. அதான் சார், திட்டக்கூடிய ஒரு 9 படம் முடிச்சிருக்கேன், பெருங்குடியை சேர்த்து 3 படம் வந்துருக்கு சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சாங் ட்ராக் பாடின ஒரு வாய்ப்பு எல்லா சிங்கர்ஸுமே கிட்ட எனக்கு நீங்க கொடுத்த வாய்ப்புல வந்து எஸ்பிபி, ஹரிஹரன், உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், திப்பு, நிறைய தேவன், அதே போல ஃபீமேல் சிங்கர்ஸுக்கும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ட்ராக் சோனலதா மேடம், மேடம். எனக்கு நம்பி அந்த நேரத்துல கேட்பாங்க, அந்த நீங்க எல்லா நேரமும் இருக்க மாட்டீங்க இல்லைங்களா, பாடிட்டு நீங்க போயிடுவீங்க. அதுல ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு நிறைய கம்போஸ் பண்றதுக்கு நிறைய சிங்கர்ஸுக்கு நான் ஆல்டர்னேட்டா என்னோட வாய்ப்பை மாத்தி பாடுறதுக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பு தான் சார் நிறைய. ஒரு தடவை கூட நான் வந்து சினிமா பார்த்துட்டு உங்களுக்கு போன் அடிச்சேன், அந்த பாட்டு குரல் நீங்களா பாடுனீங்கன்னு. மறக்க முடியாது. அது நான் வந்து உங்களுக்கு கேட்டேன், மறக்க முடியாது எப்போதுமே. நம்பி உங்களை பத்தி இப்ப பண்ற படங்கள் நீங்களும் பாடி இருக்கீங்க. படத்துல பவதாரணி மேடம் பாடி இருக்காங்க. ஆமா சார், எனக்கு அதெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு சார். எனக்கு என்னன்னா பவதாரணி வந்து ஆரியமாலா படத்துல பாடியிருக்காங்க. அதை நான் அப்படியே பாடிட்டு வந்தோடனே உங்கள்கிட்ட சொன்னேன், சொன்னீங்க நீங்க. அதுதான் பவதாரணியோட கடைசி பாடலா அமைஞ்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது யாரை பார்த்து இசை மேல ஆர்வம் வந்ததோ அவர் வீட்டுக்கு பக்கம் உஸ்மான் ரோட்ல தான் நான் இருந்தேன் வீடு. என் வீட்டுலதான் வந்து ஒரு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அது எங்கிட்ட தான் வந்து விளையாடின்னு போயிடும். பவதாரணி வரும், ஜிவானும் வருவாரு.
நான் பாடின பாட்டு எப்படி மோல்ட் ஆகி ஹரிஹரன் சார் பாடல்கள்ல எப்படி வருது, நான் ஒரு அசிஸ்டண்டா இருந்து கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஆளா ஒரு மாஸ்டர் எப்போதுமே நீங்க எங்கிட்ட இருக்கீங்க. எனக்கு என்னன்னா நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய திறமைசாலிங்க வரணும், அவங்க வந்து நம்ம வாய்ப்பு தரணும் தான் எனக்கு இது வரைக்கும் இன்னும் கூட ஆசை இருக்கு. உங்கள்கிட்ட இருந்து நாங்க மியூசிக் டைரக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், ஒருத்தவங்களும் எங்களுக்கு அதை ஏர்னிங் அப்படி மாத்திக்கிறோம் லைஃப். நீங்க வந்து இசையமைப்பாளரா இருந்துகிட்டு இவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ல உருவாக்கி கூட்டிருக்கீங்க சார். நீங்க இசையமைப்பாளராக இருக்கீங்க, லாரன்ஸோட தம்பி கூட உங்களுக்கு வந்து கத்துக்கினாரு, மியூசிக் கத்துக்கினாரு. அவர் வரும்போது நான் சொல்லுவேன், விளையாட்டு சின்ன வயசா இருப்பாரு, அப்ப டான்ஸ் ஆடிட்டு தான் என்கிட்ட வந்து கிளாஸ் எடுப்பேன், கீபோர்ட் கிளாஸ். அவர் ரொம்ப அற்புதமான ஒரு டான்சர் அவங்க தம்பி. சரி, யாழ் வந்து என்கிட்ட கீபோர்டு படிச்சான், அவங்களுக்கு தெரியலையா, டேவிட் பிரகாஷ். அவர் என்கிட்ட வந்து கத்துக்கினாரு. அவர் ஒரு வெஸ்டர்ன் சிங்கர், பயங்கரமான ஒரு ராப் சிங்கர் சார். என் படத்துலயே ஒரு 3 பாட்டு ஒரு படத்துக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு, நல்லா பாடுவாரு. இந்த கோன சடகாரி ஒரு பாட்டு இருக்கீங்களா நீங்க பண்ணது? வாய்ப்புக்காக பண்ண பாட்டு, நீங்க இப்ப கேட்டு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. வாய்ப்புக்காக உருவாக்கி வச்சிருக்க அந்த பாட்டு எல்லாம் சார். நீங்க ஜென்மன் போதுமே ஐ லவ் யூ, மூச்சு காற்றிலே நான் சுவாசமாகிறேன், அது நீங்களே தான் எழுதுனது இல்லையா? ஆமா சார், ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பெல்லாம் அதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து அந்த நீங்க கம்போஸ் பண்றது, அதுக்கு பாட்டு எழுதி என்கிட்ட காட்டுறது, அதை பாடி காட்டுறது, அப்பதான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மட்டும் இசையமைப்பாளர் ஆகணும் இல்ல, நம்ம கிட்ட கத்துக்கிறவங்களும் பெரிய ஆள் ஆகணும் தான் எனக்கு ஆசை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே அவங்க சொந்த கற்பனையாலும் தான் எல்லாம். நீங்களும் சரி, மத்தவங்களும் வளர்ந்து வந்துருக்காங்க. திவாகர் ஒரு 2 படம் பண்ணிட்டாரு, அந்த 2 படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் பேருங்கள் மட்டும்தான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவர் கண்டிப்பா சொல்லணும் இந்த நேரத்துல. அண்ணன் வந்து நம்ம அண்ணன் தியாகராஜனுடைய மகன். சரி, அவரு இன்கம் டாக்ஸ்ல ஒர்க் பண்ணிருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வருவாரு, நல்ல பாடகர், இசை பத்தி ஆராய்ச்சி பத்தி பேசின்னு இருப்பாரு, நிறைய நேரம் பேசுவாரு. விஸ்வநாதன் சார் கூடலாம் அவர் இருந்திருக்கிறாருங்க. அவங்க பையன் 8th கிரேட்ல முடிச்சவரு. அவரு இசையமைப்பாளர் இப்ப பண்ணின்னு இருக்காரு, ஆல்பம் பண்ணின்னு இருக்காரு, அதுவும் ஒரு பெருமை. வாசுதேவன் சிகாமணி. சரிங்க, சிகாமணி அண்ணா ட்ரம்மர். அவருடைய பெரிய வாசு ராஜா சார் பக்கத்துல நம்ம ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய மிக ஒரு இமயமலை மாரி அவரு ராஜா சார். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போதும் அதை அவரை பத்தி இப்ப கூட சமீபத்துல பார்த்தேன். பாஸ் என்ன பார்த்து உனக்கு கட்டி பேசிட்டேன் ஒரு ஃபங்க்ஷன்ல. திருங்குடி நல்லா ரொம்ப அருமையான வரணும், இந்த படம் நல்லா வரணும், கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வரணும். 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில பேசுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். 103.3 இந்த நேயர்களுக்கு எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம 2 பேரும் சொல்றேன். உங்க மூலயமாவும் இந்த பேட்டில நான் கலந்துக்க வாய்ப்பு கொடுத்த வானொலி நிலையம் மூலயமாவும் நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படங்கள் தவிர வேற எதற்கெல்லாம் மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்கீங்க? இப்ப வந்து நான் ஆல்பம் மியூசிக்கும் பண்ணிருக்கேன். யூடியூப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நெட்டுக்கு நிறைய ஆல்பங்கள் பண்ணிருக்கேன். திரு பரமேஸ்வரர் அவர் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு. மிகவும் மனதுக்கு இனிமையானவர் அவரு. அவர் எழுதின பாட்டு ஒரு 27 பாடலுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். அது யூடியூப்ல ஒரு சாருடைய இதுல இருக்கு, ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துல புடி 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 காளைய புடின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தை திருநாளே உழவர் திருநாளாம் என்ற பாடலும் அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து இப்ப ஈவேரா கிராமம் படத்துல எனக்கு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த படம் முடிகிற தருவாயில இருக்கு. பரமேஸ்வரருடைய பயணம் அந்த படத்துல இருந்து உருவாகும். இன்னும் வேறு படங்களுக்கும் பெரிய படத்துக்கும் அவர் எழுதுறதுக்கு பரமேஸ்வரர் இருக்காரு. திறமையான ஒரு கலைஞர், ரொம்ப மென்மையானவர், இனிமையானவர். அவர் வந்து என்னுடைய நட்பு ஏற்பட்டதுல இருந்து. ஹலோ பரமேஸ்வரர். வணக்கம். பரமேஸ்வரன், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் தமிழ்துறை தலைவராக பணி செய்கின்றேன். ஆரம்ப காலங்களில் திரைப்படத்துறை இசை இயக்குனர், இசையமைப்பாளர் சாகித்ய அண்ணன் அவர்கள் எனக்கு சில வாய்ப்புகள் நல்கினார். அவருடைய இசையில எனது தனிப்பட்ட பாடல்கள் 25 பாடல்களுக்கு மேல் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். அதில் வந்து சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து மதுரை வந்து வண்டியூர் போய் திரும்பி போற பகுதியை சுருக்கமாக பாடல்களில் சொல்லி இருக்கின்றேன். அது சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதுபோக
தை மாதத்தில் வரக்கூடிய ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த ஏறு தழுவுதல் என்ற பகுதிகளாக இருந்து இது ஒரு வீர விளையாட்டாக கருதப்பட்டது. அது இன்றும் நாம் போற்றப்பட்டு வருகின்றோம். அதற்காக அதுக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தேன். காளையினுடைய பெயர்கள் 100க்கும் மேற்பட்ட காளைகள் வகைகள் இருந்திருக்கின்றன. அதற்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் எல்லாம் அந்த பெயர்கள் சுட்டப்படுகின்றன. அது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று தமிழ் திருநாளை உழவர் திருநாளை அப்படிங்கிற ஒரு பாடல் தலைப்புல சொல்லி இருக்கின்றேன். அடுத்து உங்களுடைய குரல் நல்லா இனிமையாக இருக்குது, நீங்களும் பாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முனியப்பசாமி பாடல் நான் எழுதின பாடல்களை அவர் என்னுடைய குரலில் பாட வைத்தார். அது சிறப்பாக இருக்கின்றது. கருப்பன் பரணம், கருப்பன் பேர சொன்னோம்னு சொன்னா நம்மளுக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்லி கருப்பன் பரணம் அப்படிங்கிற ஒரு காவியம் 20 நிமிடம் ஓடும் அந்த பாடல். அதுக்கு அவர் தான் நல்லா சிறப்பாக இசையமைத்து கொடுத்திருந்தார். குஞ்சுக்கருப்பன் என்ற சாமி, அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருந்த அதனுடைய வரலாறு, அதுக்கும் இசையமைப்பு. இது போல நிறைய பாடல்கள் அவர் ஒரு 25க்கு மேல எழுதி கொடுத்தேன். அவர் இசையமைத்து கொடுத்தார். இன்னும் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சாகித்யா அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். கடலூரின் உச்சி மாகாளிக்கு 20 வருஷத்துடைய நான் பண்ணிருக்கேன் பாட்டு. நிறைய ஒரு 30 சாங் பண்ணேன். அது மதுரையில கோல்டன் சினிமான்னு ஒரு நிறுவனம் அதை யூடியூப்ல போட்டிருக்காங்க அந்த பாட்டை. அதுக்கு நான் இசையமைத்து இருக்கேன். எல்லாமே அந்த கோயிலுக்கு மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்தேன். எதுவும் எதிர்பார்க்காத பண்ணது. இப்ப இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனம் மதுரையில இருக்கு. அதுக்கு அனைத்து பாடலையும் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். வெளிநாடுல இருக்கிற என் நண்பர் ஜெர்மன் விஜய், அவருக்கு ஒரு 100 ஆல்பம் அவரு தான் இசை. அவர் என்கிட்ட ஆரம்ப காலத்துல பழகும் போது என்ன ஒரு நண்பரா என்கிட்ட ரொம்ப பழகினாரு. 100 ஆல்பம் மேல நான் பண்ணி கொடுத்திருக்கேன். கூட இருந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல என்னுடைய டியூன்ல கூட எஸ்பிபி சார் பாடியிருக்காரு, சித்ரா மேடம் பாடியிருக்காங்க, அனுராதா ஸ்ரீராம் பாடிருக்கேன். என்னுடைய கம்போசிங்ல ரொம்ப அருமையான ஒரு சாங்கா எல்லாமே அமைஞ்சது. அவர் பண்ணது எல்லாமே அமைஞ்சது. நிறைய சாங் நான் பண்ணிருக்கேன் ஆல்பம். அதுல இப்ப நாமுத்துக்குமார், பாவிஜய், யுகபாரதி, விவேகா, சினேகன், அப்படி நிறைய பேர் அந்த பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல பெரிய பெரிய ஹரிகரன், நிறைய சிங்கர் என்கிட்ட, அதாவது உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், எல்லாருமே எனக்கு யாருன்னா எல்லாரு கூட நான் ஒர்க் பண்ண அனுபவம் நிறைய அவங்களால எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்சது அந்த ஒர்க் பண்ணது. இப்பயும் அவருக்கு நாம ஒரு 3 படம் கூட இருந்து ஒர்க் பண்ணி நான் கூட இருந்து சார் கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால அந்த அனுபவம் எனக்கு அதுல நிறைய பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு எல்லா தொழில்களிலும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக சினி இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் நிறையா இடங்களை ஃபில்அப் பண்ணுது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். டெக்னாலஜி நீங்கள் அன்னைக்கு கற்றுக்கிட்டதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கு நினைக்கும் போதெல்லாம் நிச்சயம் நிறையா விஷயங்கள் வரும். அதை நேயர்கள்கிட்ட சொல்லலாமே. அவார்டு வாங்கிட்டேன்றதுக்கு பற்றி நான் பெருமைப்படுத்தி சொல்றேன்னு கிடையாதுங்க. இப்போ நாங்க மியூசிக் படிச்சுட்டு வரும்போது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய படம் தான் எனக்கு தெரிஞ்சு முதல் படமா எனக்கு நினைக்கிறேன். அப்பெல்லாம் பெண்டியம் ஒன்று ஒரு கம்ப்யூட்டர் அப்பதான் ஆரம்ப காலம். அதுல நான் சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணேன் மியூசிக். எனக்கு கூட இருந்த என்னுடைய மாணவர்கள், என் நண்பர்கள் எல்லாருமே கீபோர்டு எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா டெக்னாலஜி வளர்ந்துனே போயிட்டு இப்ப ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஏஐ மியூசிக்ன்றது ஒரு மெக்கானிக் சம்பந்தமான ஒரு வேலைங்க, கற்பனைக்கு சம்பந்தமான வேலை கிடையாது. ஏஐல பண்ணி கேட்கும் போது ஒரு மியூசிக் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு கேட்போம். அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அந்த ராகத்தை செலக்ட் பண்ணுவோம். அது எந்த நேரத்துல பாடினா எந்த ராகம் இல்லை இனிமையா, அது எந்த நேரத்துல பாடினா அந்த கதையோட ஒட்டி போகணும்னு நினைச்சு நம்ம கம்போஸ் பண்ணுவோம் பாட்டை. அப்ப லிரிக் ரைட்டர் பக்கத்துல இருப்பாங்க, நம்ம டியூன் போடுவோம். இது என்னன்னா லிரிக் எடுத்துன்னு போய் அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம பேசி வச்சுட்டோம்னா, அந்த லிரிக்கை படிச்சு வச்சுட்டோம்னா ஒரு 5 விதமான டியூனை போட்டு அனுப்புது. அது இன்னும் நிறைய போடணும்னா அது தனியா பணம் கட்டினா போதும். ஒரு கற்பனையை ஒரு முட்டுக்கட்டு போடுற மாதிரி இருக்கு. அன்னைக்கு பாருங்க, இளையராஜா சார் மியூசிக் பண்ணும்போது, MS விஸ்வநாதன், ராமூர்த்தி பண்ணும்போது, KV மகாதேவன் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டரும் கிடையாது, ஒரு கிளிக் போடுறதுக்கு கூட ஒரு வழி கிடையாது. அப்பதான் ஒரு மெட்ரோனம் சொல்லுவோம், அதுதான் இருக்கும். அது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதை வச்சுன்னு ஒரு மைக்கு வச்சீங்கன்னா ஒரே ட்ராக்ல பாடினாலும்
பழைய காலத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 4 track 8 track 16 track இப்படி வந்தது ட்ராக். ஆனா அப்ப லைவாவே இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாங்க எல்லாமே. ராஜா சார் எல்லாம் பாட்டுக்கு தகுந்த மாதிரி சார் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிற கார் தான் சார், அழகுபடுத்துறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? எங்க எங்க இது செய்யலாம், அது அந்த பாட்டு டியூனுக்கு தகுந்த மாதிரி தான் சார் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய கற்பனையை வீணாக்குறது தான் ஏஐ சார். அது நமக்கு உண்மையான கற்பனைன்றது வந்து நம்ம பாட்டு பண்ணும்போது ஏஐன்றது வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற மியூசிக் வந்து ஒரு மெக்கானிசம் நான் சொல்லுவேன். ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், அதோட அவ்வளவுதான். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணும்போது நம்ம அத ஒரு மியூசிக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன நோட்ஸ் கொடுக்கணும்ன்றதும் இருக்கு. அத மாதிரி கொடுத்து நம்ம பண்றது கேட்கறதுக்கு அந்த இனிமே தனிங்க. அதே மாதிரி எந்த ரிதம் ஆகட்டும், லீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், கிட்டார், அதாவது ஸ்ட்ரிங் கிட்டார் எல்லாமே வரும். அதே மாதிரி வயலின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதும் சரி, வீணையா இருந்தாலும் சரி, நாதஸ்வரமா இருந்தாலும் சரி, அந்த இனிமையை அடிச்சு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த ஏஐ எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது சார். அதனால நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, கம்ப்யூட்டரோட நம்ம மூளை தான் பெருசு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே நம்ம மனிதர் தான், அந்த ஏஐ கண்டுபிடிச்சதும் மனிதர் தான். அதனால நம்ம மூளையை பயன்படுத்தி இசையமைக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்திருக்கு. அன்றைக்கு வளர்ந்த சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அவர்களுக்கான வாய்ப்புகளையும் நிறையா இன்றைக்கி மீடியா வந்து உருவாக்கி கொடுக்குது. உதாரணத்துக்கு சிங்கிங் ஷோஸ் நிறையா பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது மியூசிக் வேர்ல்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இளையராஜா சார் தான். உலகத்துக்கே சொல்லுவேன், தமிழர்கள் அத்தனை பேருக்கு சொல்லுவேன். ஏன் வெள்ளக்காரங்களே பாராட்டிட்டவங்க சிம்பனி எல்லாம் இளையராஜா பண்ணிட்டாரு. அவர் ஒரு பெரிய லைப்ரரி. அதை ஒரு பாட்டை கேட்டு சங்கீதம் முறைப்படி கொஞ்சம் கத்துக்குங்க. நீங்க அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு ஒன்னொன்னு தேடுங்க. ஏன்னா நீங்க கர்நாடிக்கும் கத்துங்க, இந்துஸ்தானியும் கத்துங்க, வெஸ்டர்ன் மியூசிக்கும் கத்துங்க. கத்துக்கிட்டு நீங்க வந்து அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டு 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 அதை டெவலப் பண்ணி அந்த ரேடியோ கடிங் ஆகட்டும், இசையாகட்டும். ஏன்னா அவர் ஒரு லைப்ரரின்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். அவரோட மியூசிக் கேட்டாலே எல்லாமே புரியணும். அதை புரிஞ்சிட்டாலே நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான் நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சொல்லுவேன். ரஹ்மான் சாரும் ரொம்ப அருமையா பண்ணிருப்பாரு. அவரு வந்து அவருக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன் வந்து உருவாக்கி ஒரு டிஃபரெண்டான ஒரு முறையில இந்துஸ்தானி இசையை கொண்டாந்தாரு. அது கூட வெஸ்டர்ன் மியூசிக் கலந்து பண்ணாரு. அதுல அவங்களுக்கு எந்த மாதிரி ஈடுபாடுல எப்படி போறாங்களோ, ஏன்னா அதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துதான் சார். என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். முத்தான வரிகள் கூட. தீபாவளி நாளில் உங்களுடைய குடும்பத்தோட செலவு பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 நேயர்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை, இசையான நேரத்தை செலவிட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆகாஷவாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா என்ற பாவேந்தர் பாரதிதாசன் மண்ணில் பிறந்த ஓர் இசைமுத்து திரைத்துறையில் இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சாகித்யா அவர்களுக்கு இன்றைக்கு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 சார்பாகவும் நம்முடைய நேயர்களுடைய சார்பாகவும் நன்றிகளையும் மீண்டும் ஒருமுறை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி நேயர்களே. தீபாவளி எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி, முத்திக்கும் பத்திக்குச்சி தீபாவளி, உச்சங்கள் தொட்டு செல்லும் தீபாவளி, தித்திக்கும் தித்திக்கின்ற தீபாவளி, எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி.